இதுதான் வந்து இனியன் ஒரு படம். நம்ம ஆரோவில் சீனியர் ஆரோவிலியன் ரூத் ப்ரோமன் சொல்லி ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருந்தாரு. அதில் பல பாரம்பரியங்கள் தமிழனுடைய விஷயங்கள், லெமோரியா, ஆரோவில், மாற்று மந்திர், ஏன்னா மாற்று மந்திர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடத்துல தான் அவர் அங்கே வேலை செஞ்சார். அவர் வந்து ஒரு ப்ரீஸ்ட், ஹாலண்ட், அங்கேருந்து இங்கே வந்து ஆரோவிலியன் ஆகி நம்ம தமிழ் சரளமாக பேசுவார், எழுதுவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நம்ம சுற்றி இருக்கிற கிராமங்களை வளர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய நிறுவனங்களை உருவாக்குனார். What were kind of like significant moments? What was memorable images? When somebody said, what film did you see? What was the film about? Yes. Yeah. ஆரோவில் என்ன பண்றாங்க, என்ன இருக்கு, நீ எப்படி பார்க்குற? ஆரோவில் இயற்கையா பார்க்கலாம், நேச்சர். இந்த ஆரோவில் வந்து எல்லாருமே ஈக்குவலாக தான் நடத்துகிறாங்க. அதாவது கேஸ்ட் அந்த மாதிரிலாம் பயன்படுத்தாமல் ஈக்குவலாக நடத்துகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. Wow. They are treating everyone equal, no caste systems in Auroville by seeing this movie. கடல் வந்து ஒரு இடத்தைய மூழ்கி இருக்கு, கடல் இந்தியா ஓஷன். Oh, he was telling very important point. Ocean, Indian Ocean swallowed the continent, Lemuria. So ஒரு இடத்தையே மூழ்கி இருக்குன்றத பத்தி பேசியிருக்காங்க. Thank you. ரொம்ப நன்றி. தாமரை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அன்னை நகர் சேர்ந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய யாத்ரா சார்பாகவும் சுரம் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இனியன் என்ற படம் நம்ம பார்க்க போகிறோம். இனியன் வந்து ஒரு அருமையான படம், ஒரு சின்ன சிறுகதை, அதிலிருந்து எடுத்து நாங்கள் இந்த படம் பண்ணியிருக்கோம். இந்த படத்தினுடைய நோக்கம் வந்து ஆரோவிலினுடைய விஷயங்கள், ஆரோவில் எதுக்காக அது அமைக்கப்பட்டிருக்கு, மாத்ரு மந்திர் என்ன விஷயமா, எப்படி அது கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் நம்ம ஆரோவில் சுற்றி இருக்கிற கிராமங்களில் நம்மளே எடுக்கப்பட்ட ஒரு அருமையான படம். அங்கே ஒரு பெரிய தங்கப்பந்து பார்த்தேன். என்னது அது? எதுக்கு அது அங்கே கட்டி வச்சுக்கிறாங்க? அது ஒரு கோயில் மாதிரி ஆரோவில் நடுவில் கட்டியிருக்காங்க. அதை மாத்திரு மந்திரின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே போய் கண்ணை மூடிக்கின்னு அப்படியே உட்காந்து நிற்பாங்க. ஆமாம், காவேரி கடந்து ரொம்ப பெருசு. அந்த தாத்தா வந்து அந்த குளோப் பற்றி சொன்னார்ல, அந்த குளோபை எப்படி கட்டினாங்கன்னு அவங்க கட்டினதை வந்து நம்ம வந்து குப்பை போடக்கூடாது அந்த இடத்துல. அப்படி போட்டால் நம்ம அந்த குளோபை அசிங்கமாயிடும். அப்புறம் தேங்க்யூ. இது நல்ல ஒரு வேல்யூபிள் பாயிண்ட் சொன்னாங்க. நம்ம அன்னை நகராக இருக்கட்டும், இடையஞ்சாவடி, கோட்டைக்கரை, குயிலாப்பாளையம், எல்லா இடத்துலையும் தான் நம்ம போயிட்டு அந்த நம்ம தாத்தாங்கெல்லாம் போய் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி இயற்கையை அசிங்கப்படுத்தாதீங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருங்க, அப்பதான் நம்மளுக்கு தைரியம் வரும். ஆரோவில் எதுக்கு அடையாளம்? ஒற்றுமையா இருக்கிறதுக்கான ஒரு அடையாளமான இடமா இருக்கு. எல்லா நாட்டில இருந்தவங்களும் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல வாழறாங்க. ஒரு மனித குலத்துக்கு ஒற்றுமை, ஹியூமன் யூனிட்டி. மாத்திரம் வந்து எதுக்கு கட்டிக்கிறாங்கன்னா, நம்மளோட அமைதிக்காக. நம்ம ஒரு வேலையை செய்யும் போது அமைதியா செய்யறதுக்காக. அது ஒரு உதாரணமா. தாமரை குழந்தைகளும் இதை என்ஜாய் பண்ணாங்க. தென் நானுமே இதை ரொம்பவே கற்றுக்கிட்டேன் இந்த ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து. அண்டு நாங்கள் நாளைக்கு வந்து ஒரு யோகாக்காக மாத்திர மந்திர் போகிறோம் பசங்களை இட்டுட்டு. ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு கொஞ்சம் பசங்க தான் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் நானும் வரேன் எல்லா குழந்தைங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் இந்த டைம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. இத்தனை நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும், தாமரை சார்ந்த பிரிஜிட் மற்றும் அனைத்து டீச்சர்ஸ்க்கும், ஊர் பெரியவங்களுக்கும், மகளிர் குழு அத்தனை பேருக்கும் எங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் யாத்ரா சார்பா, சுரம் சார்பா நன்றியை தெரிவிக்கிறோம். லெமோரியா கண்டம் கான்டினென்ட் ஒன்று இருந்தது.
அது கடலுக்குள்ளார இந்தியன் ஓஷனுக்குள்ளார போயிடுச்சு, கன்னியாகுமரி பக்கத்தில், அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஸ்டோரி இங்கே இருக்கு? எனிபடி நோஸ் அபவுட் இட் லெமோரியா? நோ. அப்போ இது புதுசாக இருக்கும். எப்படி இருந்தாங்களோ அதுதான் ஆரோவில்னு சொல்லிட்டு ஒருத்தவர் கதை எழுதி ரிசர்ச் பண்ணியிருக்கார். எல்லா நாட்டு மக்களும் லெமோரியோட வாழ்ந்துருந்துருக்காங்க. அதனுடைய அடையாளம், அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய பிரிட்ஜ் ஆரோவில். That's when I first noticed Inian. He was a bit older and quite aloof. நிறைய பேர் வந்து அதை அதே மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா அது கட்டினாங்க. அதே போல எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா என்ன பண்ண முடியும்? We can achieve. Saving plants. We don't cut the trees. We want to save the plants and environment. Okay. Beautiful film. ஸோ இதை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும். நிறைய பேர் பிரிகிறாங்கல்ல, வாரெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி இருக்கக்கூடாது. We have to be uniquன்றது இந்த நேரத்துக்கு ஒரு நல்ல ஃபில்ம் இது. இது உங்ககிட்ட நாங்கள் போட்டு காமிச்சு ரொம்ப சந்தோஷம். இனியன் அந்த பெரியவர் ஆரோவில் பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் இந்த மாத்திருமந்திர் கட்ட விஷயங்களாக இருக்கட்டும், ஆரோவில்னா என்ன, ப்ளஸ் வந்து லெமோரியா அந்த குமரி கண்டம்கான ஒரு ஹிஸ்ட்ரி, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கலாச்சாரத்தோடையும் நம்ம தமிழர் பண்பாடோடையும் இயற்கை போற்றுதலோடையும் இந்த படத்தினுடைய விஷயங்கள் இது இருக்குது. இந்த படம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இதில் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ ஆரோவில் பற்றி, மாத்திருமந்திர் பற்றி, இந்த படத்தை பார்த்துட்ட பிறகு இதில் இருக்கிற கண்டென்ட் பற்றி we will just have a small interaction. ஆரோவில் சர்வதேச நகரத்தில் பல நாட்டை சேர்ந்த மக்கள் வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்கிறாங்க. Talking about one main essence from the film is In this movie, I learned about many things about Auroville and Mathimandir. Everybody says that amphitheater. I didn't know about the amphitheater. What is amphitheater? I didn't know that. In this movie, I learned about amphitheater and Auroville. Thanks for this movie. நான் 2 வாட்டி பார்த்தேன் அந்த பாட்டில். 2 வாட்டி எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சுது. எப்பவுமே நம்ம ஒத்துமையாக இருக்கணும். வேறு கண்ட்ரி நம்ம பிரித்து பேசாமல் எப்பவுமே ஒத்துமையாக இருக்கணும். அப்புறம் அவங்க சுற்றி பார்க்கும்போது ஃபுல்லாக ஆரோவில் பிளேஸ் தான். அவங்க விளையாடுனது, அங்கே போனது, அவங்க ஷூட்டிங் எடுத்தது, நிறைய கிட்ட ஆரோவில் தான் இருக்கும். தேங்க்ஸ். My mother chose this place specifically to build Mathimandir. Mother had actually an offer to the Maharaja from Hyderabad, says, why don't you build Auroville in Hyderabad? But the mother was looking and says, no, we have to start from the damage of the earth. We can do something very new. And in this area, nobody was living. There was not much farmland. It was partly eroded land and stuff. There's a very good story. They put a big map in front of the mother. She was already 91 years old. And they put the map in front of her and they said, where shall Auroville be? And the mother said, here. And they marked where she put the finger. They came out with the jeep. And on that spot was the banyan tree. Wow. ஆரோவில் ஏர்லி ஆரோவில்லியன் ஒருத்தவர் ரூட் ரோமன் சொல்லிட்டு அவர் மாத்திருமந்திரிலே வேலை செஞ்சவர், நிறைய ரைட்டர், தமிழில் நல்லா பேசுவார். அவர் ஒரு ஹாலண்ட்காரர். அவர் எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரியை தான் ஸ்வரம், ஆரோலியோ, நாங்கள், யாத்ரா எல்லாம் சேர்ந்து ஒரு இனியன்ற ஒரு குறும்படம் எடுத்திருக்கோம். அந்த படத்தினுடைய மைய நோக்கம் என்னன்னா, மாத்திருமந்திர் எதுக்காக கட்டப்பட்டிருக்கு, அதுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்குது, ஆரோவில்னா என்ன, ஸோ இதை சுற்றி இருக்கிற கிராமங்கள், பயோரிஜன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக இதில் பதிவு பண்ணிருக்கு. இதை நான் பேசுகிறத விட நீங்கள் படம் பார்த்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவசியம் இதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் க்யூட்டாக படத்தை பாருங்கள். தாத்தா நிறைய கதைலாம் சொல்லுவார். அப்போ உங்க தாத்தா நல்லா படிச்சவரு. தந்தானே தானே தானே தந்தானே I like this
ஷார்ட் ஃபிலிம் இனியன். இதில் வந்து ஈக்குவாலிட்டியை பற்றி பேசினாங்க, எல்லாரும் ஒன்றா வேலை செஞ்சாங்க. ஈக்குவாலிட்டி யூனிட்டியா ஒன்றா வேலை செஞ்சாங்கன்னு அவன் சொல்கிறான் பாரு. வாட் எ பியூட்டிஃபுல் ஃபீட்பேக். நிறைய யாதும் ஒரே யாவரும் கேள்வி சொன்னாங்க. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி மாரி, நம்ம வந்து இந்த வேர்ல்டோட சிட்டிசன்ஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். யாதும் ஒரே யாவரும் கேள்வி, நல்ல விஷயத்தை பிக் பண்ணியிருக்கான். சினிமா அப்படிதான், எவ்வளோ பெரிய படங்கள் கூட பார்க்கலாம், ஆனால் நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும். This short film was awesome. And இதே போல it is a big example to understand the matter மந்து. நான் இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் முதல் டைம் மேத்தர் மந்திர் பார்க்கும்போது என்னுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேத்தர் மந்திர்னா என்ன, அதோடைய அர்த்தம் என்ன, அது எதுக்காக கட்டியிருக்காங்க கேட்டேன். எல்லாருமே நிறைய எக்ஸாம்பிள் சொன்னாங்க. பட் இந்த ஃபிலிம் பார்த்து கிடைச்ச எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள். தேங்க்யூ.